إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون أو تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله وإن كنت لمن الساخرين أو تقول لو أن الله هداني لكنت من المتقين أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களையும் வேத நூல்களையும் இறக்கி வைத்து அனுப்பி வைத்து அவர்களின் ஊடாக இந்த மனித சமூகத்துக்கு தேவையான அத்துணை வகையான வழிகாட்டல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்து கொண்டே இருந்தான். இப்பொழுதும் அல்லாஹுடைய வேத நூட்கள் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய செய்தி, அல்லாஹுடைய புத்திமதிகள் குர்ஆனினூடாக எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று இந்த உலக வாழ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு எங்களை விட்டு பிரிந்து போனாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன அடிச்சுவடுகள் அனைத்தும் எங்களிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களிடத்தில் அவைகள் அப்படியே இருக்கிறது. இன்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சஹாபி எப்படி நேரடியாக பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டார்களோ அதே போன்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளையும் வாழ்க்கையில் அவர்கள் விட்டு போன அடிச்சுவடுகளையும் நாங்கள் முழுக்க பின்பற்றுவோம் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கும் நேரடியாக பின்பற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது போல இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவான ஒரு மார்க்கத்தில், தெளிவான ஒரு இடத்தில் எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு போனார்கள். அவர்களாகவே சொன்னார்கள், தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை ஒரு வெளிச்சத்தில் விட்டு போகின்றேன்.
உங்களை நான் ஒரு வெளிச்சத்தில் விட்டு விட்டு போகின்றேன். எப்பொழுதுமே உலகத்தில் இரவு வந்தால் பகல் வரும், பகல் வந்தால் இரவு வரும், காலை வந்தால் மாலை வரும். அது உலகத்துடைய இயற்கை. எப்படித்தான் ஒரு ஏற்றம் ஏறினால் இறக்கம் இறங்க வேண்டி வரும். ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். இன்றைய இருக்கக்கூடிய கண்ணியவான்கள் நாளைக்கு ஒரு நாள் மக்களால் மதிக்கப்படாத ஒருவனாக மாறிவிடுவான். இன்று இருக்கிற செல்வந்தர்கள் நாளைக்கு ஜகாத்து வாங்குவதற்கு கூட தகுதியானவர்களாக ஆகுவார்கள், ஆகிக் கொண்டும் இருக்கிறார்கள். இன்று வீடு வீடாக போய் ஜகாத்து சேகரித்தவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு முன்னால் மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள் ஜகாத்து வாங்கி கொண்டு போவதற்கு. இவைகளை எல்லாம் நாங்கள் கண்கூடாக இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலக இயக்கம் அப்படித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படித்தான் இந்த உலக இயக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். யாருக்குமே எந்த நிலையும் நிரந்தரமானதல்ல. யாருக்குமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. இருக்கும் பொழுதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், பாவித்துக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நல்லதை தேடிக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் எதுவுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாது. இருக்கக்கூடியவைகள் தற்காலிகமாக தரப்பட்டவைகள். உலக இயக்கத்தில் அப்படித்தான். காலை வந்தால் மாலை வரும், வெளிச்சம் வந்தால் இருட்டு வரும் என்பது போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலுஹா கனஹாரிஹா. நான் உங்களை ஒரு வெளிச்சத்தில் விட்டு விட்டு போகின்றேன், ஒரு தெளிவான மார்க்கத்தில் விட்டு விட்டு போகின்றேன். அந்த மார்க்கத்தில் ஏதாவது உங்களுக்கு இருட்டாக தென்பட்டாலும் அதற்குள்ளேயும் வெளிச்சம் தான் இருக்கும். அதற்குள்ளேயும் வெளிச்சம் தான் இருக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு தெளிவான மார்க்கத்தில் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டு போயிருக்கிறார். ஆனாலும் மார்க்கம் எவ்வளவு தான் தெளிவானதாக இருந்தாலும், குர்ஆன் எவ்வளவுதான் அழகான புத்திமதி சொன்னாலும், மனிதர்களிடத்தில் சில பலகீனங்கள் இருக்கிறது. மனிதரிடத்தில் சில பலகீனங்கள் இருக்கிறது. அந்த பலகீனத்தினால் மனிதன் இவ்வளவு அழகான ஒரு குர்ஆனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையையும் முன்னால வைத்துக் கொண்டும் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பலகீனம் என்ன தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்ளாதவர்கள். வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், நல்லவனாக ஆகுவதற்கு, நல்லவனாக மாறுவதற்கு, புத்தி படிப்பதற்கு, நல்லவைகளை செய்வதற்கு வாழ்க்கையில சந்தர்ப்பம் எம்மாத்திரமோ கிடைத்திருக்கும். ஆனால் நம்மில் அநேகமானவர்கள் சந்தர்ப்பத்தை நழுக விட்டுவிட்டுத்தான் கவலைப்படுவார்கள். பல்கலைக்கழக வாழ்க்கையை ஆரம்பித்ததற்கு பிறகுதான் பாடசாலை வாழ்க்கையில் நாங்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் படித்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாமே, இன்னும் ஒரு மொழியையும் கொஞ்சம் படித்திருக்கலாமே, அந்த கலையிலும் கொஞ்சம் கால் வைத்து ஏதோ கொஞ்சத்தை படித்திருந்தால் இன்றைக்கு இப்படி இருக்க வேண்டிய தேவை இல்லையே என்று சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு போன மாணவர்கள் வருத்தப்படுவது உண்டு. பல்கலைக்கழக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வாழுவதற்கு உலகத்துக்கு வந்தவர்கள், வாழுவதற்கு சமூகத்துடன் சேர்ந்து கொண்டவர்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள். அநியாயம், 4 வருட காலம் இப்படியெல்லாம் செய்ய இருந்துச்சு, அப்படியெல்லாம் செய்ய இருந்துச்சு, அதை செய்திருந்தால் இன்றைக்கு இப்படி இருக்க மாட்டோமே என்று சொல்லி எல்லாம் மக்கள் பேசிக் கொள்வதை நாங்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படியாக மனிதனுடைய ஒரு மோசமான ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால், அந்த பலகீனம் அவனிடம் இருக்கிறது. சந்தர்ப்பங்களை நழுக விட்டு விட்டு மனிதன் கவலைப்படுவான். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமத்தானி, அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் 2 நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். 2 நிஅமத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள், பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கிறது 2 நிஅமத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்பூனுன் ஃபீஹிமா கதீருன் மினன் நாஸ். அதிகமான மனிதர்கள், 1 2 அல்ல, அதிகமான மனிதர்கள் அந்த பொறுமதியான 2 நிஅமத்துகளையும் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். குறைத்து மதிப்பீடு செய்கிறாங்க. மிக பொறுமதியான ஒரு சாமான யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து அற்ப சொற்ப விலைக்கு விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிபின் என்று சொன்னா
விலை உயர்ந்த ஒரு பொருளை குறைத்து விற்பது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமான மக்கள் அந்த நிஅமத்தை கண்டுகொள்ளாமல் அதை குறைத்து மதிப்பீடு செய்து அதை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்று என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸிஹ்ஹா, ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களை விட்டு போனதுக்கு பிறகு எங்கள் எத்தனை பேர் கவலைப்படுறாங்க? எங்கள் எத்தனை பேருக்கு சஞ்சலம்? ஆரோக்கியமான வாழ்க்கை என்று சொன்ன அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுல ஒன்று மிக முக்கியமாக தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம், உடம்பு சுப்ஹானல்லாஹ் ஆரோக்கியமான உடம்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த சபையில கூட இருக்கலாம், எத்தனையோ பேர் இருப்பீங்க. அவர்களுக்கு டாக்டர் வைத்தியர் சொல்லி இருப்பாரு, நீங்க இந்த மருந்தை வாழும் காலமெல்லாம் குடிக்க வேண்டும், வாழும் காலமெல்லாம் இதை பருக வேண்டும். உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கை ஒன்று வேணுமென்றா இந்த மருந்தை குடிச்சுத்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அன்றைக்குத்தான் கண் திறந்து பார்க்கிறோம். அப்படியா? என்ற தேக ஆரோக்கியம் எங்க போய்த்திருக்குது? என்ற தேக ஆரோக்கியம் ஏன் இவ்வளவு மோசமாகிவிட்டது? முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்னோட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னோட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்களோட ஊர்ல எத்தனை புத்தக கடைகள் இருக்கும்? புக் ஷாப்ஸ் எத்தனை இருக்குது? யாரு போறாங்க வாங்குறதுக்கு? பெரும்பாலான புத்தக கடைகளுக்கு போவது யார் என்று சொன்னால், பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்களை அங்க கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்று வாங்குவதற்கு பெற்றோர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போறாங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கத்தில் புக் ஷாப் இல்ல, பெரியவர்களுக்கு யாருக்கும் அங்க எந்த வேலையும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் வேலை ரெண்டு இடத்துல தான். ஒன்று சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு மருந்து செய்வதற்கு பார்மசிக்கு போக வேண்டும். சாப்பிட்டோம், சாப்பிட்ட உடனே ஒரு மாத்திரையை குடிக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேக ஆரோக்கியம் இன்னைக்கு எங்க இருக்குது? தேக ஆரோக்கியம் எங்க இருக்குது? ஆய்வுகள் மிக அழகாக சொல்லுது. முஸ்லிம் சமூகத்தில் 47% நோயாளிகள் என்று சொல்லி, அதுல குறிப்பாக பெண்களுடைய பகுதி. தேக ஆரோக்கியம் என்ற நிஅமத் இருக்கிறது, அதை இழந்ததற்கு பிறகு வருத்தப்பட்டு வேலை இல்லை. கால் வெட்டப்பட்டதற்கு பிறகு சுபகுக்கு போக கிடைக்க இல்லையே என்று கவலைப்பட்டு வேலை இல்லை. இந்த கால் ஈக்கக்குள்ளே வர இல்லை. குருடாகிவிட்டது, கண் பார்வை இல்லாமல் போனதுக்கு பிறகு என்ன ஜும்மாவுக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு யாரும் இல்லையே, போய்கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, எனக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா இப்படி செய்வேனே அப்படி செய்வேன் என்று சும்மா பேசி வேலை இல்லை. ஏன் காரணம் என்றா, பார்வை இருக்கும் பொழுது அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. கிட்னி சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையிலும் மாலையிலும் ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிச்சுட்டு வாங்கோ. ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிச்சுட்டு வாங்கோ. குடும்பத்தை மட்டுமல்ல, நண்பர்களை மட்டுமல்ல, முஸ்லிம்களை மட்டுமல்ல, ஒரு மனிதனை போய் சேமம் விசாரிச்சுட்டு வாங்கோ. காலையில கொஞ்ச நேரம் இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு போய் 2 பேரை பார்த்துட்டு வருவோமே, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து விட்டு வருவோமே, அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு வருவோமே. வைத்தியசாலைகளுக்கு போனா கொஞ்சம் கவனிங்கோ. உங்களோட குடும்பத்தை மட்டும் பார்க்க வானம், உங்களோட பிள்ளைகளை மட்டும் பார்க்க வானம், சக மனிதர்களை மனிதனாக பாருங்க. அங்க இருப்பாங்க எத்தனையோ பேரு. உங்களோட ஒருத்தர் இருக்கிறார் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு, அவருடைய கட்டிலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறாரு. என்ன குடும்பம் அப்பா,
காலையிலையும் வாராங்க, மாலையிலையும் வாராங்க, சாப்பாடும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க, உடுப்பையும் மாற்றிட்டு போறாங்க, மாஷா அல்லாஹ் அரவணைக்கிறாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எத்தனையோ நாள் ஆச்சுது, என்ன கொண்டு வந்து போட்டுட்டு போனவங்க யாரும் என்ன பார்க்க வர இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற ஒருவரை பார்த்து நீங்க அவருக்கு ஒரு சலாம் சொல்லி அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டா எப்படி இருக்கும்? இதுதான் சேமம் விசாரிப்பது. இதுதான் சேமம் விசாரிப்பது. காலையிலும் மாலையிலும் சேமம் விசாரிக்க போங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல வரக்கூடிய ஒரு லாபம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், எனக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். கிட்னி வார்டுக்கு போயிட்டு வந்தா அவளுக்கு விளங்கும் ஏன் பைத்துல் ஹலாவுக்கு வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள குஃப்ரானக் என்று துஆ ஓதுறோம் என்ற அர்த்தம் அப்பதான் விளங்கும். கிட்னி வார்டுக்கு போயிட்டு யூரின் பாஸ் பண்றதுக்கும் தண்ணி குடிக்கோட ஆசையாக இருக்குது, தண்ணியை குடிச்சு கொள்ளாம வருத்தப்படக்கூடியவர்களுடைய கஷ்டத்தை விளங்கினாத்தான் பைத்துல் ஹலா டாய்லெட்டுக்கும் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள வலது கால முன்னால வச்சு அல்லாஹ்விடத்துல சொல்றோம் குஃப்ரானக் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு கொள்வாயாக, என்னை பிழை பொறுத்தருள்வாயாக, உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ. உலமாக்கள் கேட்கிறாங்க எதுக்கு இந்த மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என்ன குத்தம் செஞ்சீங்க? நீங்க என்ன குத்தம் செஞ்சீங்க? பைத்துல் ஹலாவுக்குள்ள போய் டாய்லெட்ல போய் நீங்க எதுக்கு தவறு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும்? உலமாக்கள் சொல்றாங்க எதுக்கு தெரியுமா மன்னிப்பு? யா அல்லாஹ் நான் போய் உட்கார்ந்ததும் அந்த அழுக்கு அந்த அசுத்தம் என் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த அழுக்கை எந்த கஷ்டமும் இல்லாம நீ வெளியே தள்ளிவிட்டாயே, அது வெளியே போக இல்லை. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அஸாப ஆஃபானி ذهب இல்ல, அது போக இல்ல, அஸ்ஹப அல்லாஹ் அதை போக்கிட்டான். அல்லாஹ் அந்த ஒன்றுக்கு மட்டும் இந்த வாழ்நாள் பூராக நான் உனக்கு நன்றி செலுத்தினாலும் என்னால நன்றி செலுத்த முடியாது யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக் கொள்வாயாக, என்ன மன்னிச்சுக் கொள்வாயாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் அநேகமான மக்கள் இந்த நியாமத்தை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க, இந்த நியாமத்தை அப்படி அலட்சியப்படுத்திட்டாங்க. ரமலான் வருகிறது, இந்த கிராமத்து மக்களுக்கு மிக பணிவான ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன், நிர்வாகத்துக்கும் சொல்லுகின்றேன். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், ரமலான் ஆரோக்கியமான ரமலானாக மாற வேண்டும். இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்க நோன்பு பிடியுங்கோ ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி. சூமு தஸிஹு. ஹதீஸ பத்தி உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹதீஸுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நோன்பு பிடியுங்கள் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும். இப்ப யோசிங்க பாப்பா, எங்கட நோன்பு நாங்க பிடிக்கிற நோன்பு எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு எங்கட நோம்பால கிடைக்குமா? நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா? எங்கட வீட்டுல சமைக்கப்படக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா? எங்கட பள்ளி வாசல்கள்ல காய்ச்சி ஊருக்கு பங்கிடக்கூடிய கஞ்சி அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? முந்தைய ஒரு காலத்தில் காய்ச்சப்பட்ட கஞ்சி எப்படிப்பட்ட கஞ்சி, இன்றைக்கு கொடுக்கிற கஞ்சி என்ன கஞ்சி? நாங்க சாப்பிடுற சமுசா எந்த எண்ணெயில பொரிக்கப்பட்டது, எந்த என்வாயர்மெண்ட்ல விற்கப்படுகிறது, யாரு விற்கிறாங்க, அதில் இருக்கிற ஹைஜீனிட்டி என்ன, அதனுடைய சுத்தம் என்ன? எதை தின்றாலும் ருசியாத்தான் இருக்கும். ஏன்? பசி பிடித்தவன் நோன்பு திறக்கும் பொழுது பசி, எதை தின்றாலும் ருசியாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஒரு கான்செப்டை சொல்லி தருகிறது, குர்ஆன் ஒரு யதார்த்தத்தை சொல்லுது. இதை கொஞ்சம் கேளுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் நாங்கள் ஓதுற சூரத்துல் கஹஃப், அதுல ஒரு வரலாறு இருக்கிறது. சில வாலிபர்கள், அது வாலிபர்கள் என்றே வந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அதை சொல்லுகிறேன் குறிப்பாக. சில வாலிபர்கள் ஒரு அரசனுக்கு, கொடுங்கோல் அரசனுக்கு பயந்து
தன்னை ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் ஊரை விட்டு வெளியாகி ஒரு குகைக்குள்ள வைத்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை அந்த குகையில் 300 வருடம் தூங்க வைத்து விட்டான். இது குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. 300 வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க. வஸ்தாது 9, ஒரு கலண்டர் படிக்கு 300 வருஷம், இன்னும் ஒரு கலண்டர் படிக்கு 309 வருஷம். நாங்க பாவிக்கக்கூடிய சூரிய ஓட்டம், சூரியனை மையமாக வைத்து நாங்க பாவிக்கக்கூடிய கலண்டர் படிக்கு பார்த்தா 300 வருடம். சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து பார்க்கக்கூடிய கணக்குக்கு பார்த்தா 309 வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க. அல்லாஹ் தூக்கமாக்கிட்டான். அவர்களை நாங்க அப்படியே அவருடைய காதுகளை செவிடாக்கி விட்டோம். அப்படியே தூங்கிட்டாங்க. 300 வருஷம் தூங்கினாங்க. தூங்கி எழுப்பினா எப்படி பசிக்கும்? பசிக்குது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, பெரியவர் சொன்னாரு, அந்த ஜமாத்துக்கு அமீராக இருந்தவர் சொன்னாரு, இதுல ஒருத்தர் வெளியே போய் இங்க இருக்கிற ஒருத்தர் அனுப்பி சொன்னாங்க, நீங்க அவசரமாக போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு அனுப்பினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய நாங்க 300 வருஷம் தூங்கின கதை. அவங்க நினைச்சாங்க காலையில தூங்கி மாலையில முழிச்சிருக்கின்றோம், மாலையில தூங்கி காலையில முழிச்சிருக்கின்றோம். அப்படித்தான் அவங்க நினைப்பு. அவங்களுக்கு தெரிய 300 வருஷம் தூங்கின கதை. இந்த பணம், இந்த சல்லி ஊர்ல செல்லுபடியாகுமா செல்லுபடியாக மாட்டாதா, ஊர்ல என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. ஆனா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க இப்பதான் தூங்கினோம், இப்ப எழுப்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில அங்கிருந்தவர் சொன்னார் ஒத்தரை பார்த்து, ஒத்தருக்கும் தெரியாம மறைவாக போய் நீங்க இந்த என்ன செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் அவதானித்தா, சாப்பாட்டில் பேணப்பட வேண்டிய ஹைஜீனிக், சாப்பாட்டில் பேணப்பட வேண்டிய சுத்தம், சாப்பாட்டில் பேணப்பட வேண்டிய ஆரோக்கியத்தை குர்ஆன் ஒரே வார்த்தையில எங்களுக்கு சொல்லி தருகிறது. அவர் சொன்னார், உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி காசுகளை கொடுத்து ஒத்தர அனுப்புங்க பஜாருக்கு. அவர் போய் என்ன தெரியுமா செய்யட்டும், இருக்கிற எதையாவது வாங்கி கொண்டு வரட்டும். நாங்க பசிக்குது, பசி ருசி அறியாது, எனவே எதைத்தாவது சாப்பிடுவோம் என்று சொல்லாம அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன். அஸ்கா தஆமன், பேய்த்து நல்லா பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கும். இது குர்ஆனுடைய வார்த்தை. இதைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறது. அய்யுஹா அஸ்கா தஆமன், நிச்சயமாக ஹலாலத்தான் சாப்பிடணும், அதுல நோ டவுட், சந்தேகமே கிடையாது. ஹலால், எல்லா ஹலாலும் அஸ்கா இல்ல, எல்லா ஹலாலும் ஹைஜீனிக் இல்ல, எல்லா ஹலாலும் ஆரோக்கியம் இல்ல. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது ஹலாலன் தய்யிபா, சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக மட்டும் இருக்கேலா, அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ரமலான் வருகிற குறைஞ்சபட்சம் ரமலானுடைய மாதத்திலேயாவது இந்த நடைமுறையை, இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துங்கள். ஆரோக்கியமான சாப்பாடு, என்னோட வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். எதையும் சாப்பிட்டு போமே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது திருமண வீடுகளுக்கும் பொருந்தும், திருமண வீடுகளுக்கும் பொருந்தும். என்னுடைய வைபவங்கள்ல வலிமாவாக இருக்கலாம், எங்களுடைய சாப்பாடுகள்ல பரிமாறப்படக்கூடிய சாப்பாடு யதார்த்தத்தில் ஆரோக்கியமான சாப்பாடு தானா? அதுல என்ன எங்க இருக்குது? அதுல பாவிக்கப்படக்கூடிய ஆயில் எங்க இருக்குது? இது குர்ஆன். ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன். நீங்க போயிட்டு பசி ருசி அறியாது எதையாவது வாங்கி கொண்டு வாங்கோன்னு சொல்லாம அவர் சொன்னார், நல்லா போய் தேடி பார்த்து ஆய்வு செய்து இருக்கக்கூடிய சாப்பாட்டிலேயே ஆக ஃப்ரெஷ்ஷான சாப்பாட்டை வாங்கி கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஒருத்தர் அனுப்பி வச்சார். எனவே சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும், சாப்பாட்டு பழக்க வழக்கம் மாற வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, எங்கள்கிட்ட ஒரு காலம் இருக்கு. எப்படி தெரியுமா காலம்? ஆபீஸுக்கு போறவரும் கடைக்கு போறவரும்
என் ஹோட்டல் வியாபாரம் செய்வதற்கு ஹோட்டலுக்கு போறவர் கூட வீட்டில் இருந்து சாப்பாடு சமைத்து எடுத்துக்கொண்டுதான் போவாரு. ஹோட்டல்காரர் கூட வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை தான் சாப்பிடுவாரு. இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னு சொன்னால், வீட்டுக்கு ஹோட்டல் இருந்து சாப்பாடு போகுது, வீட்டுக்கு ஹோட்டல் இருந்து சாப்பாடு போகுது, எல்லாருடைய வீட்டுக்கும். நாங்கள் எப்படி மாறி இருக்கின்றோம்? மிக அன்பாக சொல்லுகின்றேன் முஸ்லிம் சமூகத்துக்கு, எங்கட சாப்பாட்டு பழக்க வழக்கம், எங்கட சுத்தம், எங்கட ஹைஜீனிக், அதில் இருக்கிற ஆரோக்கியம், அதில் இருக்கிற சுபஹான இவைகளை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்கிறோம். காலத்தின் தேவை இல்லாவிட்டால் எங்களுடைய பாப்புலேஷன்ல, எங்கட சமூகத்தினுடைய குடிமக்கள்ல அனைவருமே நோயாளியாகத்தான் இருப்பார்கள். இதுக்கு மேலேயும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும், அதை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 நிஅமத்துகள் இருக்கிறது, அந்த 2 நிஅமத்தையும் மக்கள் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். அதுல ஒன்றுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை. எங்களுடைய நாட்டில் பார்க்கலாம், முஸ்லிம்களுடைய ஆயுள் காலம் என்ன, பௌத்தர்களுடைய ஆயுள் காலம் என்ன, பௌத்த விகாராதிபதிகளுடைய ஆயுள் காலம் என்ன? அவர்கள் 90 வருஷம் வாழுகிறார்கள், இவர்கள் 80 வருஷம் வாழுகிறார்கள். முஸ்லிம் சமூகத்தின் ஆயுள் காலம் இப்படி இருக்கிறது. ஹயாத்து மௌத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நிச்சயமாக சத்தியமாக அதுல எனக்கு உங்களுக்கு கையடிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு அல்லாஹ் சுய புத்தியை தந்திருக்கின்றான், சுய அறிவை தந்திருக்கின்றான். சுயமாக சிந்தித்து பாருங்கள். உங்களை சூழ வாழக்கூடிய மக்கள் இவ்வளவு காலம் வாழ முடியும் என்றிருந்தால், ஏன் உங்களுக்கு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தொழுகையை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, உம்ராவை கொண்டு, ஜிக்ருல்லாவை கொண்டு, திலாவத்துல் குர்ஆனை கொண்டு, பிறருக்கு உதவி செய்வதை கொண்டு ஏன் உங்களுக்கு வாழ முடியாது? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நிஅமத்தில் ஒரு நிஅமத் ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னும் ஒரு நிஅமத் என்ன தெரியுமா? விடுமுறை காலம், ஓய்வு காலம். அல் ஃபராக், ஓய்வாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன செய்யலாம்? இந்த நாட்டை பொறுத்த வரையில உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகத்தில் ஒரு சில நாடுகள்ல தான் அதிகமான விடுமுறைகள் இருக்கிறது. அதிகமான விடுமுறைகள் உள்ள நாடுகள்ல இலங்கையும் ஒரு நாடு. இலங்கையும் ஒரு நாடு. இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய பெருநாள், முஸ்லிம்களுடைய விசேட தினங்கள், மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு குறிப்பிட்ட நாள், இப்படியாக எங்களுக்கு இந்த நாட்டிலே விடுமுறைகள் இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்துடைய விடுமுறைகள் இருக்கிறது, போயா தினங்கள் இருக்கிறது. இப்படியான விடுமுறைகள் எல்லாம் எங்களுக்கு போக பாடசாலைகள், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு போறாங்க. வருஷத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் பாடசாலை நாட்கள் என்று குறிப்பிடப்பட்ட நாட்கள் 200 நாட்கள் மட்டும்தான். பெற்றோர்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த குழந்தைகளுடைய விடுமுறை காலத்தை நாங்கள் எப்படி அனுபவிக்க போகின்றோம்? எப்படி கொண்டாட போகின்றோம்? எப்படி அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றோம்? ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கோ, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். பாடசாலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் அங்க படிப்பது வாழ்க்கையை படிக்க மாட்டார்கள். அங்க படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை சம்பந்தமாக. அங்க படித்துக் கொடுக்கப்படக்கூடிய தலையங்கங்களையும் எங்கட வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்தால் வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் இடையில் இருக்கிற ரிலவன்ட் சம்பந்தம் 2% விட குறைவு. அப்படித்தான் ஆய்வுகள் சொல்லுகிறது. ஏதோ யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த சிலபஸை எங்கட பிள்ளைகள் படித்து விட்டு வராங்க. பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களோட குழந்தைகள் ஓய்வு காலத்தில் இருக்கிறார்கள், விடுமுறை காலத்தில் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும்.
பாடசாலைகள்ல போய் பார்த்தா கற்பிக்கக்கூடிய பாடம், அங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அங்க இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கிற நீங்க கரிக்குலத்தை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யாரோ ஒருவர் எழுதினது அது ஒரு வேலை செய்யறதுக்கும் ஒரு ஜப்புக்கு போறதுக்குமான பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கல்வியாகத்தான் இருக்குதே தவிர, விழுந்தியங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் பண்பாட்டையும் அஹ்லாக்கையும் குணத்தையும் நல்லவைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை சொல்லித்தரக்கூடிய விடயங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சொல்லுகின்றேன், என்னையும் சேர்த்து சொல்லுகின்றேன். நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்தெடுத்தார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்தெடுத்தார்கள். எங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை திருத்தினார்கள். எங்களுக்கு அடித்து இருக்கிறார்கள். எங்களை திருத்தினார்கள் அவர்கள். ஆனா இப்ப கையில கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, என்ற புள்ளைய நான் வளர்க்கிறேனா, என்ற புள்ள வளருதா? என்ற புள்ள வளருதா? என்ற புள்ளைய நான் வளர்க்கிறேனா? இதுக்கு நீங்க தான் முடிவு செய்யணும். வக்கஃபா பினஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு நீங்களே இதுக்கு முடிவு செய்யுங்க. எங்கள் அதிகமானவங்க யார் தெரியுமா? புள்ளைய வளர்க்கறதில்ல, புள்ள வளர்ந்து கொண்டு போகுது. வாப்ப நினைக்கிறாரு, உம்மா நினைக்கிறாங்க என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்தா சரி, சாப்பாடு கொடுத்தா சரி, ஸ்கூலுக்கு தேவையான சாமான்களை பொருட்களை வாங்கி கொடுத்தா சரி, நோய் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய்த்து வைத்தியம் செஞ்சா சரி. எல்லாம் மெட்டீரியல், எல்லாம் சடவாதம், இதை கொடுத்தா சரி. பிள்ளைகளும் பெற்றோர்களை அப்படித்தான் பார்க்கிறாங்க. வாப்பா என்று சொல்லி ஒரு புள்ளைய பார்த்து, ஒரு வாப்பாவை பார்த்து ஒரு மகன் வயது வந்த ஒரு புள்ள பேசுறன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? வாப்பாட்ட இன்னும் சொத்து இருக்குது, வாப்பாட்ட இன்னும் பொருள் இருக்குது, வாப்பட சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்குத்தான் வாப்பா. இந்த கப்படித்தான், இந்த கப்படித்தான். வாப்பாட்ட ஒன்றும் இல்ல, வாப்பா ஒரு சாதாரண பாமர மனிதர், வாப்பா சமூகத்தில் அவ்வளவு பெரிய அங்கீகாரம் பெற்றவராக இல்லை என்றால் இவர் என்ற வாப்பா என்று வாய் நிறைய சொல்லுவதற்கும் குழந்தைகள் வெட்கப்படுறாங்க. இன்றைக்கு அது குழந்தையினுடைய மிஸ்டேக் அல்ல, அது குழந்தையினுடைய வளர்ப்புல உள்ள மிஸ்டேக். அது வளர்ப்புல உள்ள தவறு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன். இதனால் உங்களுக்கு மட்டும் பேசல, நான் உலகத்துக்கு சொல்லுகின்ற இந்த செய்தியை. நாங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு நானும் பேசுகிறேன், நீங்களும் கேட்டு பாருங்க. என்னோட பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எத்தனை நாட்கள் கண்ணால கண்ணீர் கொட்டி இருப்போம். கெட்டு போனதுக்கு பிறகல்ல, வழி தவறி போனதுக்கு பிறகல்ல, அவர்கள் ஒரு குடுக்காரனாக மாறினத்துக்கு பிறகல்ல, குழந்தைகள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, சாலிஹான குழந்தைகள், நல்ல குழந்தைகள், மாஷா அல்லாஹ், சென்னதெல்லாம் அழகா செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களிடத்தில் எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லை. அவர்கள் சமூகத்தில் பெரிய மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக வேண்டி இரவையில எழும்பி எத்தனை பேருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. உம்மாம் வாப்பாம் ரெண்டு பேரும் அல்லாஹ் எனக்கு உனக்கும் இப்படிப்பட்ட கண் குளிர்ச்சிகளை தந்திருக்கிறானே, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோமே, அல்லாஹ்வை புகழுவோமே என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் எத்துணை தடவைகள் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க இல்லை. பிந்தின காலத்தில் தான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். 2 குழந்தைகள் கிடைத்து விட்டது. எப்படி துவா கேட்டாங்க? எப்படி துவா கேட்டாங்க? குர்ஆன் அப்படியே சொல்லி தருகிறது. குழந்தைகள் கெட்டு போனதுக்கு பிறகு அங்க துவா செஞ்சு இங்க துவா செஞ்சு அதை கட்டி இதை கட்டி எதுக்குமே நடக்காது.
குழந்தைகள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது எந்த எந்த கெட்ட பழக்க வழக்கமும் எந்த புள்ளேட்ட இல்ல. அப்ப அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளை கையில வச்சு கொண்டு கேட்ட துஆ இது. பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன். பாடசாலை விடுமுறை காலம், குழந்தைகள் வீடுகளில் இருக்கிறாங்க, நீங்க கடையிலே இருக்கிறீங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என்ன செய்யலாம்? இன்றைக்கு தாயும் பாவம், இன்றைக்கு தாயும் பாவம். புள்ள 2 வயசு புள்ளைக்கு சோறு தீத்தோடம் சாப்பாடு கொடுக்கணும்டா அதுக்கு ஒரு கார்ட்டூன் தேவைப்படுகிறது. அது யூடியூப போட்டா தான் புள்ளையோட வாயும் தொடப்படுகிறது. உம்மட கையில ஒரு யூடியூப், புள்ளையோட கையில இன்னொரு யூடியூப். உம்மா அதை பார்த்து கொண்டு தீத்தரா, புள்ள அதை பார்த்து கொண்டு தின்னுது. எங்க பாசம், எங்க அன்பு, எங்க நாகரீகம், எங்க அஹ்லாக்கு? இதை யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டுதான் நாங்க சொல்றோம் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டது என்பதாக. பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை. அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன். பாடசாலைகளுக்கு விடுமுறை இன்னும் ஒரு 10 நாள் இருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை, அதை தொடர்ந்து விடுமுறை. ஊர் மக்களுக்கு சொல்லுகின்றேன், நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன், இந்த விடுமுறை காலங்களில் எங்களுடைய மாணவ மாணவிகள், எங்களுடைய பாடசாலைகளுக்கு போகக்கூடிய இந்த சிறார்கள், பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய யுவதிகள், வாலிபர்களை நாங்கள் எப்படி சமூகமயப்படுத்தலாம், எப்படி அவர்களை எங்களுடன் அணைத்துக் கொள்ள முடியும், எப்படி அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும்? இல்லாம அவர்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் ஏதாவது செஞ்சு கொண்டதுக்கு பிறகு நீங்க ஒப்பாறு வச்சு எந்த வேலையும் கிடையாது, எந்த கதரையும் விளையாது. அதனால தயவு செஞ்சு இந்த ஹதீஸ படிங்கோ. என்ன ஹதீஸ்? நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நிஅமத்துகள் இருக்கிறது. இந்த 2 நிஅமத்தையும் மக்கள் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். அதுல ஒன்று ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓய்வு காலம். பாடசாலைகளுக்கு லீவு காலம், பல்கலைக்கழகங்களுக்கு லீவு காலம், நாட்டில் எல்லா அதிகமான செக்டர்ஸ்ல லீவு. இந்த லீவு காலத்துல எங்கட குழந்தைகளுக்கு நாங்க என்ன செய்யலாம்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவருடன் எப்படி இருக்கலாம், அவருடைய எப்படி வாழ்க்கையை படித்துக் கொடுக்கலாம். அவர்களை அழைத்துக் கொண்டு குறைஞ்சபட்சம் அன்பாக சொல்லுகின்றேன், உங்களோட வாப்ப உம்மா மௌத்தாக இருப்பாங்க, அவங்க மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நீங்க போங்க கபரடிக்கு. வணக்க செய்ய வானம், கபரடிக்கு போய் இபாதத்து செய்யறது இல்ல, ஜியாரத்து செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இதே இந்த உம்மா, இதே இந்த வாப்பா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நான் பெரிய பாக்கியசாலி, எனக்கு கிடைச்ச 2 வாப்பா உம்மா. ஆனா நான் உங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன், உங்களுக்கு வாப்பாவாக நான் அல்லவா இருக்கிறேன். எந்த வாப்பா எனக்கு செஞ்சதையெல்லாம் உங்களுக்கு செய்ய கிடைக்க இல்லை மகனே. எந்த வாப்பா என்ன இப்படி வளர்த்தாரு என்று சொல்லி வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட வாப்பா, உங்களோட புள்ள என்ன தெரியுமா செய்யும்? நீங்களும் நானும் மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு அவருடைய புள்ளைய கூட்டிக் கொண்டு எங்களை பார்க்க வருவாரு. இந்த கப்படி இல்ல, இந்த கப்படி இல்ல. பாவம், அந்த குழந்தைகள் பாவம். வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 2 நிஅமத்தையும் சரியாக புரிந்து அறிந்து செயல்பட அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. சந்தர்ப்பங்களை நழுக விட்டு வருத்தப்படாமல், கவலைப்படாமல்
சந்தர்ப்பங்களை சரியாக பாவித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. நான் ஜும்மாவினுடைய ஆரம்பத்தில் 5 குர்ஆனுடைய ஆயத்துக்களை திலாவத்து செய்தேன். அந்த 5 ஆயத்துக்களிலும் சந்தர்ப்பங்களை நழுக விட்டு சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துக்கள்ல சொல்கிறான். யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் வ இன் குன்து லமினஸ் சாகிரீன் أو تقول لو أن الله هداني لكنت من المتقين أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين. நேரம் இடம் கொடுக்கதில்லை. குர்ஆன் சொல்லுது சந்தர்ப்பங்களை நழுக விட்டு சந்தர்ப்பங்களை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படக்கூடிய மனிதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் மிக அழகாக கொடுத்து காட்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக, அழகாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். நீண்ட ஆயுளையை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். சரீர சுகத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்வை தந்திடுவாயாக, நோய் இல்லாத வாழ்வை தந்திடுவாயாக. யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் கபருக்கு போய் சேர துணை புரிவாக யா அல்லாஹ். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் கபருக்கு வந்து சேர துணை புரிவாக யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். குழந்தைகளுடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக.